வணக்கம் நண்பர்களே. அதிரடியாக விஜய் கைது. சற்று முன் பரபரப்பு. கடந்த சில நாட்களாகவே விஜய் நீதிமன்ற வழக்குகளை எதிர்கொண்டு வருகிறார். குறிப்பாக கடந்த 2 மாதங்களில் சிபிஐ வழக்கு, ஜனநாயகன் திரைப்பட விவகாரம் என நீதிமன்றத்தால் சிக்கலை எதிர்கொண்டு வருகிறார். இப்படி இருக்கையில் அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி நீதிமன்றத்தை நாடி இருப்பது விஜய்க்கு நெருக்கடியை அதிகரிச்சிருக்கு. கரூர் நெரிசல்ல பலி தொடர்பாக வழக்கு முதல்ல சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்க வந்தபோது விஜய் குறித்து நீதிமன்றம் சொல்லி இருந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கு முன்னர் தொண்டர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அரசியல் லாபத்திற்காக மக்களின் உயிருடன் விளையாடக்கூடாது என்று கடுமையாக சாடியிருந்தது. அது மட்டுமில்லாமல் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி வாங்கிவிட்டா அத்துடன் எல்லா கடமைகளும் முடிந்துவிட்டது என்று நினைக்கக்கூடாது என்று சொன்ன சென்னை நீதிமன்றம் குறிப்பிட்ட அளவு மக்களை மட்டுமே தாங்கும் இடத்தில் அதிக அளவில் மக்களை திரட்டியது ஏன் என கேள்வி எழுப்பியது. மேலும் இந்த துயரத்துக்கு கட்சியின் தலைவர் அதாவது விஜய் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னது. இத்துடன் நீதிமன்றம் நிற்கவில்லை. வெறும் கைத்தட்டல்களுக்காக மக்களை அழைத்து வந்து ஆபத்தில் தள்ளுவது வேதனைக்குரியது என்றும் சொல்லியிருந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் சிக்கிய மற்றொரு வழக்கு ஜனநாயகன் திரைப்படம்தான். திரைப்படத்திற்கு சென்சார் போர்டு அனுமதி கொடுக்கவில்லை. இதனால் விஜய் தரப்பு நீதிமன்றத்தை நாடியிருந்தது. ஆரம்பத்தில் என்னவோ விஜய்க்கு ஆதரவாக தான் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருந்தது. ஆனால் இதனை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு ரத்து செஞ்சது. பின்னர் நடந்த விசாரணையில் தணிக்கை வாரியத்தின் சுதந்திரத்தை தலையிட விரும்பவில்லை என்று நீதிமன்றம் சொல்லிவிட்டது. இதனையடுத்து சம்பளத்தை கணக்கு காட்டாததால் வருமான வரித்துறை விதித்த அபராதத்தை ரத்து செய்ய கோரி விஜய் நீதிமன்றத்தை நாடியிருந்தார். அந்த வழக்கிலும் விஜய்க்கு பின்னடைவு தான் ஏற்பட்டது. விஜய்க்கு விதித்த அபராதம் செல்லும் என்றும் நீதிமன்றம் சொல்ல விஜய் தரப்பு கடும் பின்னடைவை சந்தித்தது. இந்நிலையில் தற்போது விவகாரத்து கோரி விஜயின் மனைவி நீதிமன்றத்தை நாடியிருக்கார். இந்த வழக்குகளுக்காக விஜய் நீதிமன்றத்தில் விரைவில் ஆஜராக இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் இது போன்ற பல நீதிமன்ற விஷயங்கள் நடைபெறுவதற்கு காரணம் விஜய் திமுகவின் பக்கமோ அல்லது என்டிஏ கூட்டணியில் சேராததுதான் காரணம் என்றும் அதனால்தான் விஜய்க்கு தொடர்ந்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது. சாதாரணமாக இருந்த விஷயங்கள் கூட பெரிய பெரிய விஷயங்களாக மாற்றி அதை விஜய்க்கு எதிராக திருப்ப பார்க்கிறார்கள் என்கின்ற செய்தியும் தற்போது போய்கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் விஜய் செய்தும் அந்த விஷயங்கள் மொத்தம் நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக விஜயை கைது செய்யவும் வாய்ப்பிருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து விஜயகாந்துக்கு என்ன செய்யப்பட்டதோ அதே போல விஜய்க்கும் செய்வார்கள் என்கின்ற தற்போது பேச்சுகளும் அடிபட்டு கொண்டுதான் இருக்கிறது.